வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டைமர் டைமர் பேஸ்டு டாகிள் எல்இடி பார்க்கலாம். ஸோ என்ன பண்றோம்னா டைமரை வச்சு கம்பேர் பண்ணி எல்இடி வந்து டாகிள் பண்ண வைக்கிறோம். ஸோ போன வீடியோல என்ன பண்ணோம்னா இன்புட்டை கம்பேர் பண்ணி டைமரை வந்து இன்புட்டை கம்பேர் பண்ணி எல்இடியை வந்து டாகிள் பண்ண வச்சோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டைமர் யூஸ் பண்ணி டாகிள் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கோட் எழுதணும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்பவுமே எழுதுற மாதிரி இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போறோம். TA0 CC ஸோ இது TA0 CCTL0ங்கிறது வந்து ஒரு ரெஜிஸ்டர். இது என்ன பண்ணும்னா கம்பேர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது எதுக்காகனா இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் நான் கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த லைட் வந்து க்ளோ ஆகணும். திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கவுண்ட் ஸ்டார்ட் ஆகணும். திரும்பவும் அந்த வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப லைட் ஆன் ஆகணும். ஸோ திரும்ப அது ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து கோட் எழுதணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேர் கேப்சர் இன்டரப்ட் எனேபிள் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த கேப்சர் பண்ணி அதை எனேபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் எழுதும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ TA0 CC R0 ஸோ இது என்னன்னா கம்பேர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ 5000 50,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தரலாம். ஸோ இப்போ 50,000 அமௌண்ட் வர வரைக்கும் இது என்ன பண்ணுவோம்னா இது வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். 0லேருந்து 50,000 வரைக்கும் இந்த கிளாக் சைக்கிள்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ ரீச் ஆச்சுன்னா அதுக்கான டாஸ்க் என்ன பண்ணணுமோ பண்ணும். திரும்பவும் அது ரீசெட் ஆகும். ஸோ திரும்பவும் வந்து இந்த கவுண்ட் வரும். திரும்ப இந்த கவுண்ட் வரும்போது திரும்ப அந்த டாஸ்க் வந்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பேர் பண்ணி அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் கரெக்டாக. இல்லைன்னா நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TA0 CTL டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஸோ இது என்ன பண்ணணும்னா TASCL TASSEL இது என்னன்னா டைமர் ஏ சோர்ஸ் செலக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க டைமர் வந்து டைமர் ஏ. ஸோ டேட்டா ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டைமர் தந்திருப்பாங்க. ஸோ MSP 430 டைமர் ஏ இருக்கு. ஸோ அதனால டைமர் ஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டைமர் ஏல பார்த்தீங்கன்னா சோர்ஸ் செலக்ட் இருக்கு. ஸோ சோர்ஸ் செலக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாக டைமர் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 2 கிளாக் இல்லைன்னா 3 கிளாக் அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். ஸோ கிளாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி கிளாக் ஒன்று இருக்கு, சப்மெயின் கிளாக் ஒன்று இருக்கு. ஸோ ACLK SMCLKன்னு இருக்கு. ஸோ ஆக்சிலரி கிளாக்னா லோ பவர்டு கவுண்டிங் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து ACLK யூஸ் பண்ணுவோம். இதுவே ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறதுக்கு ரேப்பிடாக ஏதாச்சும் நடக்கணும், ரேப்பிடாக கிளாக் சைக்கிளை கவுண்ட் பண்ணணும்னா SMCLK இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம், சிம்பிளாக பார்க்கலாம். இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ செலக்ட்ல 1 தந்தா ACLK வரும், 2 தந்தா SMCLK. ஸோ இதை வந்து நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தா அது உங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட் கண்ட்ரோல் MCனா ஒன்றும் இல்லை, மோட் கண்ட்ரோல். ஸோ மோட் கண்ட்ரோலில் வந்து நான் 1 தந்துறேன். ஏன்னா 1னா இதில் பொறுத்த அளவுக்கு அப் கவுண்ட் எப்படின்னா 0 1 2 3 4 5 6 அப்படின்னு லீனியராக கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மோட் கண்ட்ரோலும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும். ஒன்று வந்து குறிப்பிட்ட இது வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஸோ ஒரு சில இது வந்து ஃப்ரீ ரன்னிங்காக கவுண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மோட் கண்ட்ரோலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்கு. 1 2 3 0 1 2 3 4ன்னு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 0 கொடுத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாது, கவுண்ட் பண்ணாது. ஸோ 1னா இப்போ அப் கவுண்டா இருக்கும். ஸோ 2னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ இதில் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 2னா இந்த குறிப்பிட்ட வேல்யூ அப்புறம் ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TACLR
ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளியர் ஆகணும். ஸோ இதுக்காக நம்ம இந்த லாஜிக்கை தந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோல பார்த்துருப்போம். இது என்னன்னு நம்ம போன வீடியோல பார்த்தேன். பிஐஎஸ் எஸ்ஆர் ரெஜிஸ்டர் குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஸோ இதை பற்றி நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, பிஏஎஸ்னா ஒரு சிங்கிள் பிட்டை மட்டும் அந்த பர்டிகுலர் பிட்டை மட்டும் செலக்ட் பண்ணோம். ஸோ எஸ்ஆர்னா அந்த சிபியூவில் இருக்கிற ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். ஸோ ஜிஐனா குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஸோ அந்த இன்டரப்டை வந்து எனேபிள் பண்ணிவிடும். ஸோ while 1 while 1ல நம்ம நோ ஆப்ரேஷன் தரலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நோ ஆப்ரேஷன் தந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேற ஏதாவது தேவையில்லாம பக்ஸ் எல்லாம் எதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராக்மா. ஸோ ஏற்கனவே பிராக்மா வெக்டார் பார்த்தோம். ஸோ இதில் வந்து டைமர் ஏக்கு வந்து டைமர் 0 A0 வெக்டார். சரிங்க, டபுள் அண்டர்ஸ்கோர் வரணும். interrupt void step P1 சாரி, இப்போ வந்து நம்ம எல்இடி வந்து டாகிள் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். பிட் 0. ஸோ ஒன்ஸ் கோடை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம்திங் எரர் காமிக்குது. எங்க எரர்? ஸோ இது சாரி, இந்த மெயின் ஃபங்க்ஷன் வெளியில தான் அந்த இந்த பிராக்மா ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ் ஃபைலில் போய் காப்பி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்பவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில தான் இந்த பிராக்மா ஃபங்க்ஷன் தரணும். ஸோ இப்போ அந்த இது போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. காப்பி பார்த்து வந்திருக்கோம். கண்ட்ரோல் வி ஓப்பன். ஓகே, ரன் பண்ணலாம், அதே அவுட்புட் வருது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இதுக்கு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் இல்லைனா டிலே சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் லூப், இப்போ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட் ப்ராப்பரான டைமிங் இருக்காது. ஸோ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணால் கரெக்டான டிலே இருக்காது, டிலே கரெக்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிலே சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் பதிலாக டிலே சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணால், இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து சிபியூ வந்து இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் இன்டரப்ட் வந்தால் இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ இதுவே நம்ம டிலே சைக்கிள் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த டிலே சைக்கிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அடுத்த இதுக்கே போகும். ஆனால் இதுவே டைமர் நம்ம யூஸ் பண்ணால், ஸோ டைமரை வாட்டுக்கு இந்த
இந்த பிளேஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சிபியூ வாட்டுக்கு இந்த பிளேஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சிபியூக்கு பர்டனா இருக்காது. சிபியூ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டைமர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.